இப்போ இது வந்து A910 மாடல் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது அதோட கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல். ஸோ இதில் சிமிலர் சேம் ப்ராசஸ், அதே பேமெண்ட் ஆப் தான். ஸோ டேஷ்போர்ட் இப்படி இருக்கும். ஸோ இதில் செட்டில் பேட்ச். ஸோ இது வந்து பேட்ச் செட்டில்மெண்ட், அதே சிமிலர் ப்ராசஸ் தான். ஸோ பேட்ச் செட்டில்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளஸ் பேட்ச் செட்டில் ஆகிடும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தென் டிவைஸ் ஆக்டிவேஷனும் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் எடுத்ததும் டிவைஸ் எப்பவுமே ஆக்டிவேஷனும் பண்ணிவிடுங்க. செட்டில் பேட்ச் அண்ட் ஆக்டிவேஷன் மட்டும் ஃபஸ்ட்டு மஸ்டடாக பண்ணிவிடுங்க. தென் இப்போ கார்ட் ட்ரான்சாக்ஷன் அண்ட் யூபிஐ பண்ணுறோன்னா சிமிலர் சேம் ப்ராசஸ். இப்போது யூபிஐ ட்ரான்சாக்ஷன் மட்டும் பார்க்கலாம். சிமிலர் டைனாமிக் கியூஆர், சிமிலர் அமௌண்ட் ப்ராசஸ். ஸோ இதில் எதிராக என்ன ஆப்ஷனும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். சேம் அதே டைமிங் தான். ஜஸ்ட் பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு காப்பியும் தென் மர்ச்சண்ட்டுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும் கிளைண்ட்டுக்கு அப்படின்னா அதையும் திருப்பி ரீப்ரிண்ட் கொடுத்தோன்னா அகைன் பிரிண்ட் ஆகிடும். இல்லை அகைன் ரீப்ரிண்ட் கொடுக்க மிஸ் பண்ணிட்டீங்க, டைமிங் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தென் அதே ட்ரான்சாக்ஷனில் போய்ட்டு லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரீப்ரிண்ட் ஆப்ஷன் இருக்கும், ரீப்ரிண்ட் கொடுத்துடலாம். சிமிலர் ரீப்ரிண்ட் ஆகும். ஓகே, தென் இப்போது கார்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். சிமிலர் கார்ட்ஸில் போய்ட்டு ஜஸ்ட் அகைன் அமௌண்ட் என்ட்ரு பண்ணுறோம். இப்போது கார்ட் இன்செர்ட்டு, டேப்பு எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஜஸ்ட் நம்ம டேப்பும் ட்ரை பண்ணிடலாம். ஸோ டேப் பண்ணதுமே கார்ட் டேப் ஆகிடுச்சு. சிமிலர் சேம் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்தோன்னா பிரிண்ட் ஆகிடும். தென் மர்ச்சன்ட் காப்பி நோனா நோ, எஸ்னா எஸ் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும்.